2003 பிப்ரவரி 1 அமெரிக்காவின் டெக்சாஸ் வானில் அமைதியாக இருந்த ஒரு நீலப்பரப்பை ஒரு கணத்தில் தீப்பிழம்பு கிழித்தது. ஒரு விண்கலம் வானில் சிதறியது. அந்த விண்கலத்தில் பயணம் செய்த 7 விண்வெளி வீரர்களில் ஒருவர் ஹரியானாவின் ஒரு சிறிய நகரத்திலிருந்து கிளம்பி உலகம் முழுவதையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு இந்திய பெண். இந்தியா போன்ற ஒரு வளர்ந்து வரும் நாட்டில் 1960களில் பிறந்த ஒரு பெண் குழந்தைக்கு வானம் என்பது அண்ணாந்து பார்க்கும் எட்டாக்கனிதான். ஆனால் அதே பெண் உலகின் தலைசிறந்த விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவின் கதவுகளை தட்டி நட்சத்திரங்களுக்கு இடையில் தன் பெயரை எழுதுவார் என்று அன்று யாரும் நினைக்கவில்லை. கனவு காண்பது என்பது கடினம் அல்ல. ஆனால் கண்ட கனவிற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிப்பது எப்படி என்பதை உலகிற்கு சொன்னவர் கல்பனா சாவ்லா. வெல்கம் டு உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ். இன்று நாம் பார்க்க போவது ஒரு சராசரி பெண்ணின் வரலாறு அல்ல. வானத்தை வசப்படுத்தி தடைகளை உடைத்து கனவிலிருந்து வெற்றிக்கான பாதை ஒன்று உண்டு என்று உலகுக்கு நிரூபித்த இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லாவின் மகத்தான பயணம். கல்பனா சாவ்லா 1962 மார்ச் 17 அன்று ஹரியானா மாநிலம் கர்னல் நகரில் பனாரசிலால் சாவ்லா சன்யோகிதா தேவி தம்பதிக்கு மகளாக பிறந்தார். குடும்பத்தில் செல்லமாக அவரை மோன்டோ என்று அழைத்தனர். சிறு வயதிலிருந்தே கல்பனா மற்ற குழந்தைகளைப் போல் பொம்மைகளில் ஆர்வம் காட்டவில்லை. மாறாக வானில் பறக்கும் விமானங்களை ஆவலுடன் பார்த்து அவற்றின் படங்களையும் வரைபடங்களையும் வரைவதே அவரது விருப்பமாக இருந்தது. பள்ளியில் சேர்க்கும் போது அவருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வ பெயர் வைக்கப்படாத நிலையில் கல்பனா, ஜோத்ஸ்னா, சுனைனா என்ற 3 பெயர்களில் தானே தேர்ந்தெடுத்த பெயர்தான் கல்பனா. அதன் பொருள் கற்பனை. பெயருக்கேற்ப அவரது கனவுகளும் எல்லை தாண்டி பறந்தன. கர்னலில் உள்ள தாகூர் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். பெண்கள் சமையலருக்கே சொந்தம் என்ற எண்ணங்கள் நிலவிய காலத்தில் சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் துறையை தேர்ந்தெடுத்தார். அந்த துறையில் சேர்ந்த ஒரே மாணவி அவர்தான். பேராசிரியர்களின் தயக்கம் மற்றும் சமூக எதிர்ப்புகளையும் பொருட்படுத்தாமல் வானத்தை பற்றி படிக்க எனக்கு தடை இருக்கக்கூடாது என்ற உறுதியுடன் 1982 ஆண்டு பட்டம் பெற்ற கல்பனா அதன் பின்னர் மேற்படிப்பிற்காக அமெரிக்காவுக்கு பயணம் தொடங்கினார். இந்தியாவில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற கல்பனா சாவ்லா மேற்படிப்பிற்காக அமெரிக்காவுக்கு சென்றார். டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் முதுகலை பட்டமும் பின்னர் கொலராடோ பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றார். கல்பனா வெறும் புத்தகங்களில் மூழ்கிய மாணவி அல்ல. அவர் சர்டிஃபைட் பைலட் என்று சொல்லக்கூடிய சான்றிதழ் பெற்ற விமான ஓட்டி என்றும் அறியப்பட்டவர். பறப்பதும் இயற்கை அழகு நிறைந்த இடங்களுக்கு பயணம் செய்வதும் அவரது உயிர்ப்பான ஆர்வங்கள். 1988 ஆண்டு நாசாவின் AMES ஆராய்ச்சி மையத்தில் பணியில் சேர்ந்த அவர் அங்கு விமான ஓட்ட முறைகள், ஏரோடைனமிக்ஸ் மற்றும் சிக்கலான கணினி மென்பொருள்கள் தொடர்பான முக்கிய ஆய்வுகளில் ஈடுபட்டார். ஆனால் ஆராய்ச்சி கூடமே அவரது இலக்கல்ல. 1994 ஆண்டு 2000க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்களிலிருந்து நாசா தேர்ந்தெடுத்த சில விண்வெளி வீரர்களில் ஒருவராக கல்பனா சாவ்லா தேர்வு செய்யப்பட்டார். இந்தியாவின் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் இப்போது உலகின் தலைசிறந்த விண்வெளி நிறுவனமான நாசாவின் விண்வெளி வீரரானார். அது கனவிலிருந்தே தொடங்கிய ஒரு அசாதாரண பயணம். 1997 நவம்பர் 19 STS-87 என்ற விண்கலத்தில் 6 விண்வெளி வீரர்களுடன் கல்பனா சாவ்லா தனது வாழ்க்கையின் முதல் விண்வெளி பயணத்தை தொடங்கினார். இந்தியாவின் கர்னல் என்ற சிறிய நகரத்தில் பிறந்து வானத்தை கனவாக கொண்ட ஒரு பெண் இன்று உண்மையில் விண்ணை தொட்ட அந்த வரலாற்று தருணம் அது. விண்வெளியிலிருந்து பூமியை முதன்முறையாக கண்ட அனுபவத்தை பற்றி அவர் கூறிய வார்த்தைகள் இன்றும் உலகம் முழுவதும் மேற்கோள் காட்டப்படுகின்றன. விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லை கோடுகள் எதுவும் தெரியவில்லை. நாம் அனைவரும் பூமி என்ற ஒரே கிரகத்தின் குடிமக்கள்தான். இந்த பயணத்தின் போது STS-87 மிஷனில் முக்கியமான பொறுப்புகளை ஏற்ற கல்பனா ஸ்பார்டன் 201 போன்ற அறிவியல் செயற்கைக்கோள்களை இயக்குதல், அவற்றை விண்வெளியில் விடுதல் மற்றும் மீண்டும் கட்டுப்படுத்துதல் போன்ற மிகுந்த துல்லியத்தையும் பொறுப்பையும் தேவைப்படும் பணிகளில் ஈடுபட்டார். அதோடு மட்டுமல்லாமல் மைக்ரோகிராவிட்டி என்று சொல்லக்கூடிய நுண்ணீர்ப்பு விசை சூழலில் திரவங்கள், எரிப்பு செயல்கள் மற்றும் பொருட்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றன என்பதை அறிய நடத்தப்பட்ட அறிவியல் சோதனைகளிலும் அவர் நேரடியாக பங்கேற்றார். சுமார் 15 நாட்களுக்கு மேலாக மொத்தமாக 376 மணி நேரம் விண்வெளியில் செலவிட்ட இந்த பயணம் கல்பனா சாவ்லாவை ஒரு விண்வெளி வீராங்கனையாக மட்டுமல்ல, கனவுகள் எல்லைகளை தாண்ட முடியும் என்பதற்கான உயிருள்ள சான்றாகவும் மாற்றியது.
பூமிக்கு திரும்பிய போது அவர் இந்தியாவின் பெருமையாகவும் குறிப்பாக பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் கனவு காண துணிந்தால் வானமே எல்லை என்பதை உணர்த்திய ஒரு உலகளாவிய ஊக்கச் சின்னமாகவும் கொண்டாடப்பட்டார். 6 ஆண்டுகால நீண்ட காத்திருப்புக்கு பிறகு ஜனவரி 16, 2003 அன்று கல்பனா சாவ்லா தனது இரண்டாவது மற்றும் இறுதி விண்வெளி பயணமான கொலம்பிய விண்கலத்தில் STS-107இல் தொடங்கினார். இது ஒரு முழுமையான அறிவியல் ஆராய்ச்சி பயணமாகும். விண்வெளியில் எடையற்ற நிலையில் மனித உடலியல், நுண்ணுயிரியல் மற்றும் விண்வெளி அறிவியல் சார்ந்த சுமார் 80க்கும் மேற்பட்ட சோதனைகளை கல்பனாவும் அவரது குழுவும் 16 நாட்களாக மிகச் சிறப்பாக செய்து முடித்தனர். பிப்ரவரி 1, 2003 அன்று ஆய்வுகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது. விண்கலம் தரையிறங்க இன்னும் சரியாக 16 நிமிடங்கள் மட்டுமே இருந்த நிலையில் வளிமண்டலத்தின் வெப்பமான அடுக்குக்குள் கொலம்பிய விண்கலம் நுழைந்தது. விண்கலம் ஏவப்பட்ட போதே அதன் எரிபொருள் கலனிலிருந்து கழன்று விழுந்த ஒரு சிறிய பாதுகாப்பு நுரை விண்கலத்தின் இடது இறக்கையின் வெப்ப தடுப்பு பகுதியில் ஒரு சிறிய துளையை ஏற்படுத்தியிருந்தது. வளிமண்டல உராய்வினால் ஏற்பட்ட அதீத வெப்பம் அந்த துளை வழியாக விண்கலத்தின் உள்ளே ஊடுருவியது. டெக்சாஸ் மாகாணத்தின் வானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. சில நொடிகளில் சுமார் 2 லட்சம் அடி உயரத்தில் ஒலியை விட 18 மடங்கு வேகத்தில் சென்று கொண்டிருந்த கொலம்பிய விண்கலம் சுக்குநூறாக சிதறியது. விண்வெளியின் மகளாக சென்ற கல்பனா சாவ்லா தன் பணிகளை முடித்துவிட்டு தாய்மண்ணை தொடும் முன்பே அந்த வானத்திலேயே ஒரு நட்சத்திரமாக மறைந்து போனார். கல்பனா சாவ்லா மறைந்திருக்கலாம், ஆனால் அவர் விதைத்த கனவுகள் இன்றும் ஒரு புதிய தலைமுறைக்கு வழிகாட்டியாக உயிருடன் இருக்கின்றன. இந்தியாவில் இன்று விண்வெளி, அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் கனவு காணும் ஒவ்வொரு இளைஞருக்கும் கல்பனா ஒரு இயற்கையான ரோல் மாடலாக திகழ்கிறார். தனது வாழ்க்கை முழுவதும் கனவுகள் நனவாக வேண்டுமென்றால் அவற்றை விடாமுயற்சியுடன் தொடர்ந்து தேடி செல்ல வேண்டும் என்பதே அவரது மையச் செய்தியாக இருந்தது. ஒரு விபத்தில் அவரது வாழ்க்கை முடிந்திருக்கலாம், ஆனால் அவர் தூண்டிய தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் ஆசைகள் இன்றும் கோடிக்கணக்கான மாணவர்களின் இதயங்களில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. கல்பனா சாவ்லா விண்வெளி வீராங்கனை மட்டுமல்ல, சாதிக்க நினைக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும், எல்லைகளை தாண்ட கனவு காணும் ஒவ்வொரு இளைஞருக்கும் அவர் ஒரு கலங்கரை விளக்கம். கல்பனா சாவ்லாவின் வீரமும் அர்ப்பணிப்பும் மரணத்திற்கு பிறகும் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டது. அவரது மரணத்திற்கு பிறகு அமெரிக்காவின் காங்கிரஷனல் ஸ்பேஸ் மெடல் ஆஃப் ஆனர், நாசா ஸ்பேஸ் ஃபிளைட் மெடல் மற்றும் நாசா டிஸ்டிங்கிஷ்ட் சர்வீஸ் மெடல் ஆகிய உயரிய விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் பல கல்வி நிறுவன கட்டிடங்கள், விண்வெளி திட்டங்கள், விண்கலங்கள் மற்றும் விண்வெளிக்கு அப்பாலான சில வானியல் அடையாளங்களும் அவரது நினைவாக பெயரிடப்பட்டுள்ளன. வானத்தை தொட்ட அந்த நாயகிக்கு நமது வீர வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.